சங்கீதம் 30வது சங்கீதம் 30th Psalm 5ஆம் வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிக்கலாமா? ஹல்லேலூயா. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. அதை தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்புண்டாகும். ஆமென். இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, his favor is life. ஆமென். இன்னைக்கு ஆண்டவருடைய தயவை குறித்து கர்த்தர் நம்மோடு பேச போகிறார். எத்தனை பேர் ஆசையா இருக்கிறீங்க? வாஞ்சையுள்ள ஆத்துமாவை திருப்தியாக்க கர்த்தர் என்றைக்குமே ஆயத்தமா இருக்கிறார். நீங்க தாகமா இருந்தா உங்களை திருப்தி ஆக்கி நடத்த அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம்தான், ஆனா அவருடைய தயவோ ஒரு நீடிய வாழ்வு. எத்தனை பேருக்கு இன்னைக்கு அந்த வாழ்வு வேணும்? ஒரு நீடிய வாழ்வை கர்த்தர் இன்றைக்கு அவருடைய தயவினாலே பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இன்னும் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம், முக்கியமான வசனம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 3 வசனத்தை வாசித்து அதுக்கப்புறம் நான் அதை உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். ஆகையால் அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய தயவை கர்த்தர் இன்றைக்கு ஒரு மலை போல இந்த ராத்திரி நம்ம மேல பொழிய பண்ண போகிறார். நம்ம பாடல் பாடணும் இல்ல, முன்மாறி மழையும் பின்மாறி மழையும் கர்த்தர் நம்ம மேல பொழிய செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கு. எத்தனை பேருக்கு ஆசை வந்திருக்கு? இந்த ஃபேவரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா எனக்கு அதுக்காக ஜெபிப்பீங்க. இந்த ராத்திரி நீங்க போய் தேவ சமூகத்துல போராடி, எனக்கு இந்த தயவு வேணும் ஆண்டவரே அப்படின்னு நீங்க ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க. இந்த வார்த்தையை கேட்டும் நம்ம கடைசி ஒரு 5 நிமிடம் ஆகிலும் நல்ல ஆவியில நிரம்பி கர்த்தருடைய தயவுள்ள கண்கள் நம்மை பார்க்கும்படி அவருடைய அட்டென்ஷனை இன்றைக்கு ஆர்க்கு பக்கம் திருப்பி இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய கண்கள் பதியத்தக்கதாக நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். அல்லேலூயா. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு கர்த்தர் செய்கிறது என்ன அப்படின்னா, அவருடைய தயவையும் அவருடைய உடன்படிக்கையும் 1000 தலைமுறைகளுக்கு என்ன பண்றாரு? கர்த்தர் கொடுக்கிறார்.